வணக்கம். இன்றைக்கு நான் ஆடிக்கூழ் செய்ய போகிறேன். அதாவது பெனங்கட்டி போட்டு இனிப்பு கூழ் செய்ய போகிறேன். அதுக்கு முதல்ல ஒரு சுண்டை அரிசி ஊற வச்சு வடிய வச்சு வச்சிருக்கிறேன். இப்போ இதை நான் அரைச்சி எடுக்க போகிறேன். இதை நான் 4 மணித்தியாலம் இந்த அரிசியை ஊற வச்சேன். இதை நான் அரைச்சிட்டேன். இப்போ இதை அரிச்சு எடுப்போம் ஒருக்கா. இப்போ இந்த மிச்ச அரிசியே அரைச்சு நான் இப்போ அரிச்சு எடுக்க போகிறேன். இந்த அரைச்ச மாவில் நான் இனிமேல் ஒரு 1/2 கப் எடுத்து உருண்டை பிடிச்சு எடுக்க போகிறேன். அதுக்கு ஒரு கொஞ்சமாக உப்பு சேர்ப்போம் டேஸ்ட்டுக்கு. அதோட கொஞ்சமாக சீனி சேர்ப்போம். இது எல்லாத்தையும் நல்லா ஒருக்கா கலந்து விடுவோம். சீனி போட்ட நாடி தண்ணியை பார்த்து விட வேணும். ஏனெண்டா சீனி டக்கண்டு உருக தண்ணி கூடிடும். நான் கொஞ்சம் இளநீ தண்ணி எடுத்து வச்சிருந்தேன். நான் அதை சேர்க்க போகிறேன். இப்போ இதை நல்ல பதமாக குழச்சி எடுத்துட்டேன். இனிமேல் நான் சின்ன சின்ன உருண்டையாக இதை பிடிச்சு எடுக்க போகிறேன். உருண்டையை இதுக்குள்ளே போடுறதுக்கு நான் ஒட்டாமல் இருக்கிறது கீழுக்கு கொஞ்சமாக சேர்க்கிறேன். மாவில் எடுத்து கொஞ்சம் சின்ன சின்னனா உருட்டி போட்டு போட போகிறேன். இப்போ நான் சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சு எடுத்துட்டேன். கரைச்சி எடுத்த மாவுக்குள்ள நான் கொஞ்சம் இளநீ தண்ணி விட்டு இதை கட்டி இல்லாமல் முதல் கரைச்சி எடுக்க போகிறேன். இரண்டா நாங்கள் தண்ணி கொதிக்க வச்சு இதை மாவை போட்டோம்னா உடனே கட்டி பட்டுடும். இப்படி குளிர் தண்ணியில் கரைச்சி போட்டு நாங்கள் ஊற்றி செய்தோம்னா கட்டிப்படாமல் செய்யலாம். நான் இதுக்கு இளநீ தண்ணி இருந்த நாடி விட்டு கரைக்கிறேன். இல்லாட்டி குளிர் தண்ணி விட்டு கரைச்சி எடுக்கலாம். இப்போ நான் கூழ் செய்கிறதுக்கு தண்ணி கொதிக்க வச்சிருக்கிறேன். இந்த கூழுக்கு நான் கொஞ்சம் பயர் எடுத்து ஒரு பொன்னிறமாக இல்லாமல் அதிலும் குறைவாக வறுத்தெடுத்து வச்சிருக்கிறேன். நல்லா பொன்னிறமாக வறுக்க தேவையில்லை. பயரை இப்போ கொதிச்ச தண்ணி இல்லை சேர்ப்போம் அவியட்டும். இந்த கூழுக்கு தேவையான பெனங்கட்டி எடுத்துருக்கிறேன். அதை நான் இப்போ மெட்டடுப்பில் கறியை விட போகிறேன். தண்ணி கொஞ்சம் வச்சு தண்ணி சுட்ட வேற இதை கறியை விடுவோம் முதல்ல. இப்போ இந்த கூழுக்கு தேங்காய் சொட்டை எடுத்து இப்படி சூண்டு எடுத்து வச்சிருக்கிறேன். அந்த அடியையும் நான் வெட்டி எடுத்துட்டேன். அதோட நாங்கள் சேர்த்தமாக இருந்தால் கொஞ்சம் கடிவடை ஒரு மாதிரி இருக்குன்னு நான் அதை வெட்டி எடுத்துட்டேன். இப்போ பயறு 2-3 நிமிஷம் அவிஞ்சு கொண்டு வந்துட்டுது. இனிமேல் நான் இந்த தேங்காய் சொட்டை சேர்க்க போகிறேன். இருக்க பெனங்கட்டி நல்லா கறியட்டும். தேங்காய் சொட்டும் பயரும் போட்டு ஒரு 2 நிமிஷத்தால் இந்த உருண்டையை சேர்ப்போம். ஒவ்வொன்றா தான் சேர்க்கணும். சேர்த்து போட்டோம்னா அப்படியே ஒட்டிடும். அதில் ஒன்றோட ஒன்று. உருண்டையை போட்டு ஒரு நிமிஷம் இந்த மாவை கரைச்ச மாவை சேர்ப்போம். இப்போ உருண்டையை நல்லா அவிய விடக்கூடாது.
இந்த மாவை விட்டுட்டு கைவிடாம அப்படியே கலந்து கொண்டு இருக்கணும். ஏனண்டா கைவிட்டா அது கட்டியா போடும் வந்து. இனிமே இதுக்குள்ள நான் புளிஞ்செடுத்த தேங்காய் பாலை சேர்க்க போறேன். உப்பு கொஞ்சம் சேர்க்க போறேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுவோம். இனிமே இந்த பெனங்கட்டி நல்லா கரைஞ்சிட்டுது. அதை நான் இதுக்குள்ள வடிச்சு விட போறேன். பெனங்கட்டியை விட்டுட்டு நல்லா கலந்து விட்டபடி இருப்பேன். நான் இந்த கூழுக்கு 1/2 கிலோ பெனங்கட்டி போட்டேன். நான் ஒரு சுண்டு மாவுக்கு 1/2 கிலோ பெனங்கட்டி போட்டேன். நான் நல்ல அளவான இனிப்பா இருக்குது. அடுப்பு இனிமே நாங்கள் குறைச்சி விட்டுட்டு தான் இதை கூழை காய்ச்சி கொண்டிருக்கணும். ஏனண்டா கூட்டி விட்டோம்டா அடியில அடிப்பிடிக்க பார்க்குமா. கூழ் வந்து இப்ப ரெடி ஆயிட்டுது. மாவெல்லாம் நல்லா அவிஞ்சு இந்த பதத்துல இருக்கணும். கூழ் கொஞ்சம் தண்ணி பதமா, களி மாதிரி இல்லாம கொஞ்சம் தண்ணியா இருக்கணும். ஏனண்டா ரக்கி வைக்க இது இறுகிடும் வந்து. அப்ப இந்த பதத்துல நான் ரக்கி எடுக்க போறேன். பெனங்கட்டி சேர்த்து இந்த இனிப்பான ஆடிக்கூழை நான் இப்போ செய்து எடுத்துட்டேன். முதல்ல நான் இந்த ரெசிபி போட்டிருந்தேன். நான் ஆடிக்கூழ் ரெசிபி திரும்பவும் நான் உங்களோட பகிர்ந்து கொள்வேன். இதை செய்த உங்களுக்கு நான் செய்த இந்த ஆடிக்கூழ் ரெசிபி பிடிச்சிருந்தா எங்களோட சேனலுக்கு ஆதரவு தாங்கோ. நன்றி.